இலங்கையை கட்டியெழுப்போம் எனும் துணைப்பொருளில் இவருட சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வருகையுடன் தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஆரம்பமானது. ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜி ගරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මහතාගේ සම්ප්‍රාප්තියයි විහි. ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்ததுடன் பாடசாலை மாணவ மாணவிகளினால் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜெயமங்கல கீதம் இசைக்கப்பட்டது. தாய்நாட்டின் சுதந்திரம், இறைமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்காக உயிர் நீத்த படையினரை நினைவு கூர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஜனாதிபதிக்கு முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. ජනාධිපති තුමනි ත්‍රිවිධ හමුදා සම්මාන මුරේ ත්‍රිවිධ හමුදා වර්ණදජ ගණයන්ද නිලධාරීන් සිව් දෙනෙකු සහ සෙසුනිලීන් 100 දෙනෙකුගෙන් සමන්විතයි. ත්‍රිවිධ හමුදා සම්මාන මුරේ සියල්ල සම්පූර්ණයි, නිවැරදි. அதனைத் தொடர்ந்து முப்படையினரின் மரியாதை அணிவகுப்பு நடைபெற்றது. අපට නිදහසේ පරිපූර්ණත්වය සඳහා වූ සටනක් සහ අරගලයක් තිබෙනවා. எமது சுதந்திரத்தின் முழுமைத்தன்மையில் போராட்டம் உள்ளது. இந்த போராட்டம் என்னிலும் உங்களிலும் உள்ளது என நான் நம்புகிறேன். இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்பதே இம்முறை எமது சுதந்திர தின நிகழ்வின் துணைப்பொருளாகும். எமது இலங்கையை எமது சுயாதீன தன்மை, இறையாண்மை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றினால் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளுள் வெற்றிகளும் உண்டு, தோல்விகளும் உண்டு, நன்மைகளும் உண்டு, தீமையும் உண்டு. நாம் எப்போதும் தீயவற்றை ஒடுக்குவதற்கு தயங்குவதில்லை. அதேபோன்று நன்மைகளை மறைப்பதற்கும் அச்சமடைவதில்லை. நாம் எவ்வாறு கட்டியெழுப்புவது? எம்மிடமுள்ள இயல்மை, சக்தி என்பவற்றை ஒருங்கிணைத்தால் எம்மிடம் இருக்கும் பிரதான சக்தி என்னவாக இருக்கும்? எம்மிடமுள்ள பெரும் சக்தி நாட்டின் மனிதவள சக்தியாகும். எமது நாட்டை கட்டியெழுப்புவதாயின் எமது மனித வளத்தை அபிவிருத்தி அடைந்த ஏனைய நாடுகளுடன் நேருக்கு நேர் நின்று அனைத்து வகையிலும் முழுமையான மனித வளமாக மாற்ற வேண்டியது அவசியமாகும். அறியாமைக்கு பதிலாக அறிவார்ந்த, பழமைக்கு பதிலாக புதிய, பேதங்களுக்கு பதிலாக ஒற்றுமை கொண்ட புதிய மனித வளத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். எமது நாட்டில் அறிவார்ந்த மனித வளத்தை கட்டியெழுப்ப வேண்டும். எவ்வாறு? அறிவால், ஒற்றுமையால், நவீன தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்புடன் சிறந்த மனித வளத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதனை உருவாக்க வேண்டுமாயின் கல்வித்துறையில் பாரிய மாற்றத்திற்கான யுகத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு நாம் தயார். புதிய மனிதனை உருவாக்கும் முயற்சிகளில் பழைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு தடையாக உள்ளன,
இவை அனைத்திற்கும் எதிராக புதிய சிந்தனை, புதிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட புது மனிதனை உருவாக்க தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்ற நாம் தயாராக உள்ளோம். இதற்கு நாட்டு மக்களின் ஆதரவு கிடைக்கும் என நான் நம்புகிறேன். நமது ஒற்றுமையில் மாத்திரமே நமது மனித வளங்களின் சக்தி அடங்கியுள்ளது. நாம் வீழ்ந்தால் நமது சக்தி வலுவிழக்கும். ஏனையோரிடம் கோபம், வைராகியம், சந்தேகம், குரோதம் ஏற்படுமாயின் நமது பிரதானமான சக்தியும் வலுவிழக்கும். நமது அகராதியில் உள்ள 2 அவலட்சணமான வார்த்தைகள் என்ன? இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம். இந்த இனவாதம் மற்றும் அடிப்படைவாதத்தினூடாக நமது பலத்தை நாமே அழித்து பலவீனப்படுத்திக் கொள்ளவே முடியும். இதனால் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது நாட்டில் எந்த ஒரு பிரிவினைக்கும், இனவாதத்திற்கும், அடிப்படைவாதத்திற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும், நமது நாட்டின் தேசிய ஒற்றுமையை, நாட்டை கட்டியெழுப்பும் பிரதான சக்தியாக கட்டியெழுப்புவதாக நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். அதன் பின்னர் அனைவருக்கும் சட்டவாட்சி சமமானதாக நியாயமாக கிடைக்கும் நாம் புதிய இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும். அனைவரும் சட்டம் எனும் எல்லையின் கீழ் இருக்க வேண்டும். நமது நாட்டு மக்களிடையே சட்டவாட்சி தொடர்பிலான நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு நியாயமான பிரஜையும் சட்டம் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள தயங்க மாட்டார் எனவும், நியாயமான இலங்கை பிரஜை சட்டவாட்சியை எதிர்பார்ப்பார் என்பதையும் நாம் அறிவோம். இதனால் நமது சட்டவாட்சியை உரிய முறையில் உறுதிப்படுத்தும் பட்சத்திலேயே இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்னும் தொனிப்பொருளுக்கு உயிர் கிடைக்கும். අපිට අවශ්‍ය වී තිබෙන්නේ සෑම ශේත්‍රයකම වැඩිදුරක් යන්න. ආර්ථිකය වැඩිදුරක් යා යුතුයි. නීති විධාන ආධිපත්‍ය වැඩිදුරට තහවුරු කළ යුතුයි. අපේ පරිසර පද්ධතිය වැඩිදුරට ආරක්ෂා කළ යුතුයි. එහෙනම් ඒ ගමන ජය හැකි වන්නේ තනිව නෙවෙයි. අපිට තනිව වේගයෙන් යන්න පුළුවන්. හැබැයි කෙටි දුරයි. අපිට අවශ්‍ය වෙන්නේ වැඩිදුරක් යන්න. ඒ වැඩිදුර යාම සඳහා අපි එකට යමු කියලා ආරාධනා කරමින් මා නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. யுத்த களத்தில் வலிமையை பறைசாற்றிய வாகனங்களின் அணிவகுப்பும் இடம்பெற்றன. समस्त सम्मान पेल पालियटම තුරවාදන සහාය කරන ත්‍රිවිධ හමුදා තූරවාදක ශිල්පීන්ගෙන් සදුම්ලත් ත්‍රිවිධ හමුදා සමූහ තූරවාදක කණ්ඩායම පැමිණෙන මොහොත ශ්‍රී ලංකේ අභිමානය හා අනන්‍යතාව ලොවට විදහා දක්වන ජාතික දජය රැගෙන ගමන් කරන්නේ ශ්‍රී ලංකා සන්නාහ සන්නද්ධ බලකායේ කපිතන් රවිදු ජයවර්ධන. ජාතික ගජරගෙන ක්‍රියාත්මක කරනු ලබන්නේ ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවේ අංක 6 සහ 7 වන බලගණවලට අයත් බෙල් 212 සහ බෙල් 412 වර්ගයේ හෙලිකොප්ටර් යානයි. ජාතික තජය රැගෙන ශ්‍රී ලංකා අභිමානය සමගින් ශ්‍රී ලංකා අනන්‍යතාව ලෝඩ දහදක්වන අවස්ථාව මේ සම්මාන පෙළපාලියේ පෙර ගමන් රථයේ ගමන් කරනා මොහොත 78 වන ජාතික නිදහස් දින සමරුම් පෙළපාලියේ අනදෙන්නා ලෙස වර්තමාන ශ්‍රී ලංකා යුද හමුදා ස්වේච්ඡා බල සේනා විධායක සහ ශ්‍රී ලංකා කාලතුවක්කු හමුදා කර්නල් සේනා විධායක ලෙස කටයුතු කරන මේජර් ජෙනරල් නිලන්ත ප්‍රේමරත්න කටයුතු ගමන් ගන්නවා ඇති. 76 වසරක අභිමානනීය ඉතිහාසයක් සහිත ශ්‍රී ලංකා යුද හමුදාවයි දැන් සම්මාන පෙළපාලියට එක්වන්නේ. ලොතිතන් ජෙනරාල් ලසන්ත රොද්දුගු ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීතුමන් හමුදාපතිත්වයේ දරන ඕනෑම අභියෝගාත්මක අවස්ථාවකදී ස්වභාවික ව්‍යසනයකදී මාතෘ භූමියත් ඒ ජනතාවත් සුරකින්නට තම දිවි පරිදියට සබා නොබියව පෙරට එන බව දිත්වා සුදුකුණාට වැටළු පසුගිය කාල සීමාවේ අප මුහුදුන් සියලු ව්‍යසන තත්ත්වයන්හිදී මනාව පසක් කරන්න ශ්‍රී ලංකා යුද හමුදාව සමත් වුණා. හැත්තටවනි ජාතික නිදහස් දින සැමරුම් පෙළපාලියට දැන් එක්වන්නේ වර්ෂ 1956 දී ආරම්භ කරන ලද නිර්භීත වේගවත් ආදර්ශ පාඨය කරගත් ශ්‍රී ලංකා යුද හමුදාවේ එකම රයිෆල් රෙජිමෙන්ටුව ශ්‍රී ලංකා සිංහ රෙජිමෙන්ටුවයි. Marching now in the parade is the Gamunu Watch, which was established in 1962. ලෝකයේ විශේෂ හමුදාවන් සඳහා පමණක් පැළඳිය හැකි මෙරුන් හිස්වසම පැළඳ 78 වනි ජාතික නිදහස් දින සැමරුම් පෙළපාලිය සඳහා දැන් එක්වන්නේ වර්ෂ 1980 දී ආරම්භ කරන ලද ලොහක්ක් නොමත ආදර්ශ පාඨය කරගත් කමාන්ඩෝ රෙජිමෙන්ටුවයි. 78 වනි ජාතික නිදහස් දින සැමරුම් පෙළපාලිය සඳහා දැන් එක්වන්නේ වර්ෂ 1985 දී ආරම්භ කරන ලද අධිෂ්ඨානෙන් අභීතව අරමුණ කරා ආදර්ශ පාඨය කරගත් ජනාධිපති රණපාර්ශ්වයෙන් හා රෙජිමෙන්තු රණපාර්ශ්වයෙන් පිදුම් ලද විශේෂ බලකායයි. ජාතික නිදහස් දින සැමරුම් පෙළපාලිය සඳහා දැන් එක්වන්නේ වර්ෂ 1979 දී ආරම්භ කරන ලද සවිබල සිත් අවිබලද ආදර්ශ පාඨය කරගත් ශ්‍රී ලංකා යුද හමුදා කාන්තා බලකාය. 78 වන ජාතික නිදහස් දින සමරුම් උළෙලේ ආචාර්ය පෙළපාලිය සඳහා එක්වන්නේ ශ්‍රී ලංකා නාවික හමුදාව. 75 වසරක විශිෂ්ට සේවයක් ගෙමින් තාක්ෂණයෙන් සහ වෘත්තීය නිපුණ පිරිස් බලයෙන් සන්නද්ධව ස්ථාවර සාගර කලාපයක් තහවුරු කිරීමේ ජාතික සමුද්‍රීය අභිලාෂය සාක්ෂාත් කර ගැනීම වෙනුවෙන් කැප වූ වයිස් අද්මිරාල් කාංචන බානගොඩ නාවික හමුදාපතිත්වයේ දරන
දේශයේ අභිමානවත් නාවික බලය ශ්‍රී ලංකා නාවික හමුදාව 78 වන ජාතික නිදහස් දින සමරුම් පෙළපාලිය සඳහා මාත් හරසරින් යුතු එක් වන අවස්ථාවයි මේ. ශ්‍රී ලංකා නාවික හමුදාවේ අංශ 7ක් සහ වෙල් ආරක්ෂක දෙපාර්තමේන්තුවේ එක්ංශයක් 78 වෙනි ජාතික නිදහස් දින ආචාර පෙළපාලියට එක්වනවා. දකින්නේ නාවික හමුදා මෙරින් බලකාය අංශය ශක්තිය නිර්භීතව ජයග්‍රහණය කරා තේමාවෙන් මානුෂික ආධාර හා ආපදාන සහන මෙහෙයුම් සහ භූ ජලතන්ත්‍ර මෙහෙයුම් සඳහා විශේෂ ශක්තියතාවයක් සහිත නාවික හමුදා මෙරින් බලකාය අංශයට අණ දෙන්නේ ලුතනන්ට් කමාන්ඩර් ගිහාන් වීරසිංහ. සුසැදිසායුරක් තේමාව රැගත් සමුද්‍රීය නීතිය ක්‍රියාත්මක කිරීමෙන් සුරක්ෂිත සාගරයක් සහ සමුද්‍රීය පරිසරයක් වෙනුවෙන් කැපූ ආරක්ෂක දෙපාර්තමේන්තුව අංශයට අණ දෙන්නේ ලුතනන්ට් කමාන්ඩර් මාධව වික්‍රමසිංහ. අද 8 වන අභිමානවත් නිදහස් දිනය වෙනුවෙන් ඊළඟට එක්වන්නේ ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාව සුරකිවුල් ලංකබර තේමා පාඩේ පෙරදරි කර ගනිමින් වත්මන් ගුවන් හමුදා අධිපති එයා මාර්ෂල් බන්දු එදිරිසිංහ නිලධාරීතුමන්ගේ නිසි මඟ පෙන්වීම සහ නායකත්වයට ශ්‍රී ලාංකීය ගුවන් තලය සුරකමින් ගුවන් බලය සඵලව යොදා ගනිමින් දේශීය ස්වෛරීභාවය ආරක්ෂා කිරීම උදෙසා නිරතුරු දායකත්වය ලබා දෙනු ලබන ශ්‍රී ලංකා ගුවන් හමුදා ධජය පෙරළු කර ගනිමින් 78 වන නිදහස් දින සමුණු පෙළපාලියට අභිමානවත් ලෙස එක්වන අවස්ථාවයි දැන් ඔබ දකින්නේ. 78 වන නිදහස් දින සමරුම් පෙළපාලියට සිය අභිමානය කරන්නේ ශ්‍රී ලංකා පොලිසියයි මේ මොහොතේ දැන් ඔබ දකින්නේ නියතයි ජය ආදර්ශ පාඨය කරගත් දකුණු ආසියාවේ විශිෂ්ටතම අතුරු හමුදාවල විරුදාවලියලා පොලිස් විශේෂ කාර්ය බලකාය අභිමාණයෙන් යුතුව නිදහස් සමරුම් පෙළපාලියට එක්වන අවස්ථාවයි. මේජර් ජෙනරාල් මාලිත් ප්‍රනාන්දු ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීන්ගේ මඟ පෙන්වීම සහ නායකත්වයෙන් සිවිල් ආරක්ෂක දෙපාර්තමේන්තුවයි දැන් අතුරු ජනාධිපතිතුමන් වෙත සිය ආචාර්ය පුද කරමින් ගමන් ගන්නේ. මව්බිමේ කීපහල උදෙසා මව්බිම ජයග්‍රහණය කරවීම උදෙසා සිය ශක්තිය එකතු කළ විරෝධාර සෙබළුන් අද සිය අභිමානය මේ නිදහස් දින සමරුම් වලට එක් කරන මොහොත තමන් විසින් කළ කැපකිරීම මේ මව්බිමේ උත්තම නිදහස සඳහා හේතුණු බව සිත්ති දරාගෙන ඒ අභිමානවත් නිදහස සඳහා තමන්ගේ ශක්තිය එකතු කරන අවස්ථාවයි අප දකින්නේ. அதனைத் தொடர்ந்து கலை கலாசார நிகழ்வுகளும் நடைபெற்றன. தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதைத் தொடர்ந்து 78வது தேசிய சுதந்திர தின விழா இனிதே நிறைவு பெற்றது. පළමු වැඩිමුළය මේ අවි හතරට 3 දෙනා ගානේ ඉන්නවා අපේ නාවිකයෝ. එතකොට ඒගොල්ලොන්ට අණ ලබා දීම සඳහා අපේ සරම උපදේශකයෙක් ඉන්නවා. ඒ සරම උපදේශකගේ අණ පරිදි තමයි මේගොල්ලෝ මේ අවිය ගිනි දැල්වන්න ලෑස්ති කරලා තියෙන්නේ. I'm a
ஐக்கிய இளைஞர் இயக்கமும் யாழ்ப்பாணத்தில் சுதந்திர தின பேரணியொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தது. யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டத்திலிருந்து ஆரம்பமான பேரணி பண்ணை வீதியூடாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய வீதியை வந்தடைந்த பின்னர் யாழ்ப்பாணம் பொது நூலக முன்றலில் நிறைவடைந்தது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மைராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்தில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். புத்த சாசன, மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு மற்றும் இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இதனிடையே 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு 7 ஜாவத்தை ஜும்மா பள்ளிவாசலிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. சமய மற்றும் கலாசார பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் தலைமையில் நடைபெற்ற இஸ்லாமிய சமய நிகழ்வில் கொழும்பு மாநகர சபையின் மேயர் பிராய்கலி பல்தசார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் பொரளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் விசேட ஆராதனை நடைபெற்றது. இன்று நமது நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது தேசம் தொடர்பில் சிந்தித்து அதன் முன்னேற்றம், மக்களின் ஒற்றுமை, அமைதிக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். எமது அன்பிற்குரிய தாய்நாடான இலங்கை தேசம் காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த தருணத்தில் எமது நாட்டிற்கும் மக்களுக்கும் ஆசீர்வாதங்கள் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டுகின்றோம். எமது நாட்டின் ஆன்மீக சிந்தனையானது பெருமளவில் கிறிஸ்துவிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டளவில் மகிந்த தீரரால் கொண்டுவரப்பட்ட பௌத்த தர்மம் மற்றும் அதன் விழுமியங்களிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. எமது பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், நாகரிகம் என்பன பெரும்பாலும் அதன் மூலமே கட்டியெழுப்பப்பட்டுள்ளன. இந்த மத பாரம்பரியத்தை எப்போதும் பாதுகாத்து இந்த நாட்டில் வாழும் ஏனைய மதத்தவர்களையும் ஆன்மீக எழுச்சியையும் நோக்கி வழிநடத்தும், அதற்கு கை கொடுப்பதும் அரசியல் உலகின் பொறுப்பாகும். இதனிடையே 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மற்றொரு கிறிஸ்தவ ஆராதனை இன்று கொழும்பு 5 கிரிமண்டல மாவட்டத்தில் அமைந்துள்ள மக்கள் தேவசபை தேவாலயத்தில் நடைபெற்றது.